இன்றைக்கி வந்து நம்ம தயிர் பச்சடி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நான் வந்து வீட்டிலே ரெடி பண்ண தயிர் தான். இப்போ இது 200 கிராம் தயிர் இருக்குது. இது கூட வந்து நான் வந்து ஆனியன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 3 பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதில் வந்து கேரட் வந்து ஒரு சின்ன கேரட்டை வந்து சீவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு புளிப்பு தேவைன்னா நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லெமன் வந்து இதில் சேர்க்க மாட்டேன். ஏன்னா வந்து இது லெமன் சேர்த்துட்டா வந்து கொஞ்ச நேரம் ஆனவே இருக்கு, ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் லெமன் சேர்க்க மாட்டேன். நீங்கள் உடனே சாப்பிட்டு காலியிடுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லெமன் சேர்த்துக்கலாம். இந்த பச்சடி வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜ் புலாவ் எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். இது வெஜ் புலாவ், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சிம்பிள் ரெசிபி தான். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.